50 வாங்குறா மேன். 50 15 பரோட்டா அதுக்கு ஒரு 20 பரோட்டா கட்டிட்டு வாடா. நாங்க அவன் சொல்லிருக்கோம். வாடா பாவி நீங்க தானடா அது. கேன பாரு. அவனுக்கு நாம வெயிட் பண்றோம். சொல்லுங்க ஏதாவது. சொல்லுங்க என்ன சொல்றது? நல்லா இப்போ ரோகேஷ் 7:30க்குள்ள வாடான்னு. 7:30க்குள்ள உள்ள இருப்பேன் அப்படின்னு. ஒண்ணுக்கு 4-5 10 டைம் சொல்லியிருப்பேன். ஏன்டா சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க, ஆனால் கரெக்டா வந்துருவேன்டான். மணி 7:30 இல்ல 7:50 சாப்பிட்டுருப்பானுங்க 2 பேரு. மச்சான் நாங்க வாங்கி தரோம்டா உட்காருங்கடான்னு சரத்து பிரபாவும் அங்க அவனுங்க வெயிட்டிங். ராகுல் மூர்த்தியும் நம்ம 3 பேரும் வெயிட்டிங். அதோட கொடுமை என்னன்னா இன்னொரு அதிர்ச்சி, தண்ணிக்கு காவல் காத்துட்டு உட்காந்துருக்கும். இதுல இன்னொரு ஹைலைட் சொல்லணும்னா, சாப்பிட்றது எத்தனை 5 பேர் சாப்பிட்றோம்டா. 5 பேர் சாப்பிட்றோம். பரோட்டா தான் வாங்க சொன்னோம். எத்தனை பரோட்டா? ஒரு 5 பேருக்கு நாளுக்கு ஒரு 3ன்னு வச்சாமே எத்தனை 15. அவன் எத்தனை வாங்குறான்னு கேட்டீங்கன்னு ஹார்ட் அட்டாக் வருது. 50 வாங்குறான் மேன். 50 சாக்காயிட்டு. இது யாருப்பா? கருப்பா ஒரு உருவம். நீயாடா? எங்க கூட எங்க 2 பேர் சுத்திட்டு இருக்காங்க. போடுவோம். ஏண்டா 15 பரோட்டா அதிகபட்சம் ஒரு 20 பரோட்டா கட்டிட்டு வாடா பாவி நீங்க தானாடா அது. கேன பாரு உங்களுக்கு ஆளே இல்லையாடா. 6 பேத்துக்கு எத்தனை? ஒரு ஆளுக்கு எத்தனை? 18 தானே. அந்த நாய் 50 கட்டிட்டு வாங்கண்டா. இல்ல புரியல. அவனுக்கு என்ன சொல்றாங்க? என்னடா காலேஜ் உண்டு என்னடா கேம் அது? பேசுடா. இப்ப நீ போடு. அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறாடா. கற்கல்ல போய் 50 பரோட்டாவை தூக்கிட்டு போய் பிளாக்ல வைக்க போயிட்டானா? ஆமா 10 ரூபா பரோட்டா. ஐயா வாங்க 5 ரூபா 2 வாங்கினா 20 ரூபா தான் வாங்க அப்படின்னு கணக்கு வராது. வந்து பாதி எங்க ஆளுக்கு தாண்டா சோக கதையிலயும் சோக கதை. செருப்பு போச்சு நம்பி அவசரமா இது வந்துடாது. ஐவிக்கு எனக்கு இப்ப ஒரு டவுட். சொல்லுங்க. வந்தா இருக்க கோவத்துல அடிச்சு புதைச்சிரு. நானும் சரத்தும் அவன் முடிச்சு தள்ளிடுவோன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எத்தனை பேர் சொன்னா பிளாக்ல வித்துட்டு பெட்ரோல் கன்வீன்ஸ் வாங்கிட்டு ஓடிடலான் இருக்கானோ. நீங்க எத்தனை பேர் சொன்னீங்க? நாங்க 6 பேருக்கு 30 5 தானே. வாய்ப்பாடு கூட தெரியாதா? 30 6 பேத்துக்கும் 20 வாங்கிட்டு. அதான் 50. அப்படியே பக்கத்துல ஹாஸ்டலர்ஸ் இருப்பாங்கல்ல, அங்கேயே விக்கலாம். நம்ம இங்க தான் சொன்னோம். இங்கே சொல்லுங்க. அங்கே சாப்பிட முடியாது. மடியும் அங்க கேட் போட மாட்டாங்கல்ல. அவன் எட்ரை கூட்டம். ஏய் இன்னும் எவ்வளவு நேரம்டா இருக்கு? 1/2 மணி நேரம் தான் இருக்கு. நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் போறதுக்கு. எங்கடா கை கழுவுவீங்க? அதானே ஒரு கேன் தூக்கிட்டு வாங்க பேசுவோம். அந்த வாசல்ல ஏன்டா போன் போட்டு பங்கு வாட்டர் கேன் எல்லாம் தண்ணி எல்லாம் புடிச்சு வைங்க வந்துடுறேன்னா. என்னது? ரோகேஷ் பிரபாகரத்து சொன்னா 7:25 சொன்னாடா. உங்ககிட்ட தெரியா சொன்னானா? பிரபாகரத்து தெரியா சொன்னா. அங்க போட்டு சொல்லி இருக்கான். நீங்க 3 பேரு என்கிட்ட சொல்லி இருக்கான். 8:25 இல்ல நானு எங்களையே 4 பேர். இன்னொருத்தர் அவனுங்க 2 பேரு. ஹாஸ்டல் பசங்களே 2 பேரு. ஹாஸ்டல் 2 பேரு. நீங்க 3 பேரு. 5 6 பேரா? 6 பேர். 5 சொன்னா சரிடா பரவாயில்ல ஏதோ சாப்பிட்டுக்கலாம், வேணா கூட அவனை மாத்தி போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம். 30 அதுவும் சரத்தெல்லாம் 50 வாங்குறோம். அதைத்தாண்டா நான் போயிருப்பேன். 50 அதுல இது கூட ஆச்சரியம் இல்ல. அது கூட கொடுத்துட்டு 50 கட்டா 50 அதான் நம்ம கிட்ட காசு இல்லங்கிறாடா. ஏன்ட்ட நுகம் வாங்கிட்டா உன்ட்ட எவ்வளவு வாங்க போட்டு கேட்டியா? நான் உங்ககிட்ட காசு
டேய் உன்கிட்ட எவ்வளோ நீ எவ்வளோ கொடுத்த 100 ரூபா கொடுத்தேன். நீ 300 கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். 30 புரோட்டா. ஒரு பரோட்டா போட்டா இப்போ 10க்கு போயா 10 ரூபான்னு சொன்னா, அதனால தான் பரோட்டாக்கு போகணும். இல்லைன்னா சிக்கன் ரைஸ் கட்டிட்டு வந்திருக்கலாமே. அதான் பட்ஜெட்னா அப்படியே ஹாஸ்டல் 100 அனுப்பிட்டோமா? 400 ரூபா 40 புரோட்டா. நீங்களே 300 ரூபாடா. ஆமாடா நாங்க 100 ரூபாடா. நாங்க 40 புரோட்டா. மனோஜ் 50 கொடுத்துருக்கான். இவன் பிரணவ் கிஷோர் 50 ரூபா. 500 ரூபா. காசு காட்டாக்கு கம்மனாட்டு எடுக்க மாட்டேன். ஏண்டா பசிக்குதா புகோ மணி 8 அது வராது அவ்வளவுதான். இப்போ வந்துருவானா, கேட்லயே நிறுத்துவாங்களாம். நம்ம நம்ம அங்க பூட்டிடுவாங்களாம். நம்ம இங்க இப்போ என்னடா வந்துட்டா என்ன உணவு விட மாட்டேங்கிறாங்க, எங்கேயும் வெளியே விட மாட்டேங்கிறாங்க. நீ அங்க போய் சாப்பிடு, இங்க பார்சல் முடிச்சா பார்சல் பண்ணியா. இங்க பாரு, இங்க நம்மள பிரச்சனை புடிச்சுக்கலாம் கை கழுவி. இப்போ நம்ம அங்க போலனாலும் பிரச்சனை, போனாலும் சோறு கிடைக்காது. ஐயோ இப்ப அது கூட இப்ப அவன் வந்துடுறான். அப்படி போனவனே லாக் போட பண்ணிடுறாங்க. அந்த பக்கம் 2 பேர் சாப்பிடாம இருக்கானுங்களே. அது வாடன்ட்ட எங்களுக்கு கூட உள்ள விட வேணாம், பாட்டை மட்டும் வாங்கிட்டாங்க. புடியமா போ கேனை நாட்டு உக்காந்துருக்கிறேன். சோறு வாங்குறேன்னு போன ஒன்றுங்களை என்ன காணும். இன்னத்துக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோவில் போட்டிருந்தாலே 20 நிமிஷத்துக்குள்ளே வந்துருக்கும். போடுறானுங்க. ஒரு 7:30 வர சொன்னேன். 7:25 வாட்டர் கேன்லாம் ரெடி பண்ணி வைங்க, தண்ணி எல்லாம் பிடிச்சி வைங்க, சாப்பிட்லான்னானுங்க. மணி 8-7 ஆச்சு, இன்னும் வர காணோம். என்ன நடக்குதுன்னு தெரியல. நாங்கள் இப்போ நான் பின்னாடி பார்த்தேன், நீங்கள் பேசுங்க. இப்போ ஒரு வழியா நாங்கள் வாங்கிட்டோம். அங்கே போய் நடக்கிற சண்டையை மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். இல்லை அதான் அது சமயம் சண்டை போடணும்னு தெரியும். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 5 தோசை 5 புரோட்டாவை கட்டிட்டு வந்திருக்கேன். 5 புரோட்டா கட்டி வாங்க மாட்டேன். என்ன ஆமாம், தனித்தனியாக பார்சல் எடுத்துப்பாங்க. ஓ அவ்வளோ இதுவா? அதனால தான் லேட்டு. 5 பார்சல் இல்லை 50. அவங்க அப்போ தான் ரெடி பண்ணி உடனே பண்ணி கொடுத்தாங்க நம்மளுக்காக. அந்த கடைக்கு பெரிய நன்றி. ஆனா என்ன வேணும்னா லொகேஷன் வைக்க 10 ரூபா இருந்த பொருட 15 ரூபா மாத்திட்டாங்க. அதான் மன வருத்தம் எங்களுக்கு. அடா நாயே, இருந்தாலும் காசு போட்டு வாங்கினதானே இல்லையா, அவ்வளவுதான் மேட்ரு. சொந்த காசு போட்டு வாங்கியிருக்கான், பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். நான் வந்துட்டு என்ன சொன்னா, 15 ரூபாய் வாங்கிட்டு தரேன் அப்படின்னு வந்து தூக்குங்கடா. இவங்க வீடியோவை நீ எடுக்க வச்சுட்டானே. போதும் இப்ப கூட ஏன்ட்ட பிரசனா அப்படியே எந்திரிக்கு பாப்போம். இல்ல இங்க வந்து கீரை ஆக்குங்கடா. டேய் கட்டங்களுக்கு அப்புறம் வந்தாச்சு. ஆனாலும் லேட் பண்றதுக்கு என்ன எங்க பிரபாகர் சின்ன 10 வயசு சின்ன பையன் ஆயிட்டான். அங்க பாருங்க ஹேர் கட் எல்லாம் மாசம் என்ன மச்சான் இப்படி திரும்புடா. டாடி எடுத்துறோம். என்ன கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி. ஏய் எவன் அந்த ஆமா மச்சான் சொல்லுங்க பால் பதி எடுத்து போலாம். நான் சொல்றேன் அவனுக்கு டைப்ல. என்ன இது 3 எச்சா இருக்கு. ஐயோ ப்ரீமா இருக்குடா. 3 தான் இருக்கு. நானா எக்ஸ்ட்ரா போடுது. தோசைங்க இருக்கு. தோசை நீ உனக்கு தோசையா? அதான்டா அதுலயும் கை வச்சிரலாம். ஏனா மக்களே ஐவி போறோம் அவ்வளவுதான். நம்மளுக்கு ஐவி போறோம் எல்லாம் கிளம்பிட்டோம். இது ஒரு பார்சலுக்கு இங்க பாருடா. ஏய் இத இருந்தது ஒரு பார்சல் இருக்கும் பாத்துக்கோ. பிரபாகர் என்ன பண்றீங்க? சட்னி என்ன இருந்தது? அதெல்லாம் எவன்டா என்ன நான் பண்ணுவேன்னா தலைவர் அல்லப்படுற அல்லம்ப பார்த்தவன் ரொம்ப கேவலமா இருக்கு. இடத்த தவிர வேற எதுவுமே தெரியல. பாத்தீங்கன்னா படி ஃபாஸ்ட் போடலன்னா கூட நல்லா தெரியுதுடா. ஏப்ரல் ஃபூல். அமுக டுமுக அமால் டுமா.